சற்று முன் வெளியான தகவல். முதலமைச்சர் விஜய் கரூரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி கருணை அடிப்படையில் அரசு பணி ஆணையை வழங்க உள்ளார். முன்னதாக தாவேகா மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக 10 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. டோக்கன் இருப்பவருக்கு மட்டுமே கூட்டத்திற்கு அனுமதி என்று பல கரார் நடவடிக்கைகளை தாவேகா எடுத்துள்ளது. அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் கரூர் மக்கள் சந்திப்புக்காக தாவேகா சார்பில் வெண்ணெய்மலை அருகே உள்ள தனியார் கல்லூரிக்கு சொந்தமான 10 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. டோக்கன் இருந்தால் மட்டுமே அனுமதி என்று தாவேகா கூறியுள்ளது. கோட்டை வடிவில் நுழைவு அமைக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு காலை உணவு, தண்ணீர் பாட்டில் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் நண்பகல் வருகை புரிய உள்ளார். காலை 8 மணி முதலே தொண்டர்கள் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விஜய் நண்பகல் 12 மணிக்கு அரங்கத்திற்குள் செல்வார் என்று கூறப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தின் போது விஜய் பேருந்து மீது நின்றுதான் பேசுவார். முதலமைச்சரான பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சென்ற போதும் விஜய் பேருந்து மீது நின்றுதான் பேசினார். கரூரிலும் விஜய் பேருந்து மீது நின்றுதான் பேச உள்ளார். இதற்காக நேற்றே பேருந்து கரூர் சென்று விட்டது. 5000 பேர் அமரும் அரங்கு 16 பெட்டிகளாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெட்டியிலும் சுமார் 330 பேர் அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக நாற்காலிகளும் போடப்பட்டுள்ளது. விஜய் பேசும் பேருந்துக்கு முன்புறம் மகளிருக்கு என்று பிரத்யேகமாக நாற்காலி போடப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் சுமார் 10,000 பேர் அமர்வதற்கான வசதி உள்ளது. அதே சமயம் பாதுகாப்பு கருதி சுமார் 5000 பேர் மட்டுமே அமர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்ட பிறகே அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுகிறார். 10 ஏக்கர் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. வளாகத்தை சுற்றி CCTV கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்ததும் விஜய் ரோடு ஷோ செய்து அரசு விருந்தினர் இல்லத்தில் மதிய உணவு உட்கொண்டு ஓய்வு எடுக்கிறார். ஓய்வுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து விஜய் பேச உள்ளார். கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைக்காக பணி ஆணையை வழங்கியுள்ளார். மாலை தனியார் நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொள்ள உள்ளார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் கரூரில் தமிழக முதல்வர் தாவேகா தலைமையிலான ஜோசப் விஜய் வரவேற்கும் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றன. அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பைகள் கொடுக்கிறார்கள். அதில் ஒரு லட்டு, ஒரு குட்டே பிஸ்கட் பாக்கெட், ஒரு மிச்சர் பாக்கெட், ஒரு தண்ணீர் பாட்டில் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளது. கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்கும் 5000 பேருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பைகள் இருக்கைகளில் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக கரூர் செல்லும் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிக்காக ஆணைகளை வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் சந்தித்து உரையாற்றுகிறார். கரூர் சேலம் சாலையில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சொந்தமான அட்லஸ் விளையாட்டு மைதானத்தில் 6 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 5000 பேர் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காலை 11 மணிக்கு முதலமைச்சர் விஜய் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இந்த விழாவில்
கலந்து கொள்ள QR கோடு அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த நிகழ்வையொட்டி மைதானத்தை சுற்றி சுமார் 10 அடி உயரத்திற்கு தகர கொட்டகைகள், தற்காலிக தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவை தொடர்ந்து பிற்பகல் 3 மணியளவில் கரூர் சேலம் புற வழிசாலையில் இருந்து கோவை சாலை, பழைய பேருந்து நிலைய ரவுண்டான உழவர் சந்தை, திருமான் நிலையூர் வழியாக சுங்கசாவடி, தான்தோன்றி மலை ஆகிய பகுதிகள் வழியாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி கரூரில் சுமார் 10 கிலோ மீட்டர் தொலைவிற்கு சாலையின் இருபுறமும் தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு பல்வேறு அரசு துறைகளில் பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியம் மணவாச்சி ஊராட்சியில் இருந்து 1700 கோடி மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஒரு புதிய தனியார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த தொழிற்சாலையின் மூலம் சுமார் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்திற்கு பிறகு முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 78 பேர் கரூரில் முகாமிட்டுள்ளன. இது தவிர கரூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த காவல்துறையினர் சுமார் 6000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. அந்த வகையில் விஜய் இன்று பங்கேற்கும் தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோருக்கு முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் ஸ்நாக்ஸ் பை இருக்கையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்நாக்ஸ் பைகளில் ஒரு லட்டு, ஒரு குட்டே பிஸ்கட் பாக்கெட், ஒரு மிக்சர் பாக்கெட், ஒரு தண்ணீர் பாட்டில் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளது. கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்கும் 5000 பேருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பைகள் இருக்கைகளில் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் மூலியமாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும்